இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னா அதை பற்றி எல்லாரும் பேசணும். ஒரு 2 விஷயம் தப்பாயிடுச்சு, அதை தப்புன்னு ஒத்துக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆஸ் அ ஃபாலோவர், உங்களோட சோல்ஜராக நான் இது உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். உங்களோட சோல்ஜராக இத்தனை வருஷம் உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கேன். என்னடா இவன் 6-7 மாதம் முடிஞ்சு இந்த விஷயத்தை திருப்பி கொண்டு வரேன்னு பார்க்குறீங்களா? ஒரு 5-6 மாதமாக நான் கொஞ்சம் ஜென் மோடில் போயிருந்தேன். இந்த சொசைட்டிக்கிட்டேருந்து கொஞ்சம் தனியாக விலகி இங்கே இருக்கிற இதெல்லாமே பிடிக்காமல் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போகலான்னு சொல்லி ஸ்பிரிச்சுவலாக போயிட்டு திருப்பி வந்து சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணி எல்லாம் பார்த்தா யோ நக்கல் பண்ண மேட கன்ஃபார்ம் பண்ற வழியா பாரியா. ஒரு ஆடு கொடுக்கல. இந்த இஷ்யூல என்ன நடக்குது, யாரு சரி யாரு தப்பு, யாரு விக்டிம், இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டா ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் பெய்ட் கண்டென்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம பார்க்குற ஒரு கண்டென்ட்லையுமே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கிரிப்ட் வந்து பிராண்ட் கிட்ட இருந்து ஏஜென்சிக்கு வரும், ஏஜென்சி கிட்ட இருந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு வரும். அது ப்ராப்பர் ஸ்கிரிப்டாவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை அப்படியே பேசி ரெக்கார்ட் பண்ணி பேமெண்ட் ரிசீவ் ஆனதும் லைவ் பண்ணிடுவாங்க. பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய் படி. சாம்சங் கேலக்ஸி S10 5G அப்படின்ற இந்த ஸ்மார்ட் போன் தான் உலகத்தோட ஃபர்ஸ்ட் 5G போன் சொன்னா உங்களால நம்ப முடியுதா? என்னையா சொல்ற? இந்த மாதிரி உங்கள நிறைய பேருக்கு தெரியாத சாம்சங்கோட 5G ஃபேக்ட். சாம்சங் அப்படின்ற கம்பெனி ஒரு 5G போன் ஸ்மார்ட் போன் மட்டும் உருவாக்குறவங்க இல்ல, அதை சார்ந்த நெட்வொர்க் டெவலப்மெண்ட் டெக்னாலஜியை உருவாக்குறவங்க தான். ஒரு ஸ்டடி படி சாம்சங் தான் 5G பேட்டர்ன் கொடுக்கறதுல நம்பர் 1 ரேங்க்ல இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லா பிராண்டுமே 5G போனை கொண்டு வந்துட்டு இருந்தப்ப சும்மா கடமைக்குன்னு 1 to 3 பேண்ட் மட்டும் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் சாம்சங் தான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட A22 அப்படின்ற போன்ல 12 5G பேண்ட 2021 கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 2022 முடிவுல இந்தியாலே லீடிங் 5G ஸ்மார்ட் போன் மேனுஃபேக்சர் யார் தெரியுமா? அதுவும் சாம்சங் தான். பிகாஸ் போன வருஷம் ஒரு பெரிய 5G போர்ட்ஃபோலியோ இவங்ககிட்ட தான் இருந்தது. மொத்தமா 20க்கும் மேல 5G ஸ்மார்ட் போன்ஸ் அண்ட் டேப்லெட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட தான் அவைலபிள் இருந்தது. ஃபைனலா சாம்சங் 5Gல அவங்களோட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5Gன்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட், எல்லாத்துக்கும் கிடைக்காது அப்படின்லாம் இல்லாம எல்லார் கையிலுமே லோ பட்ஜெட்ல கூட 5G போன் இருக்கணும் அப்படின்றதான். இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா A14 5G அப்படின்ற போனை அடுத்து லான்ச் பண்ண போறாங்க லோ பட்ஜெட்ல. இது ஒரு 5G போன். சீக்கிரமே நம்ம சேனல்ல அன்பாக்சிங் வரும். இல்ல ஒருவேளை இந்த மாதிரி கிளீன் ஸ்கிரிப்டா வராம பாயிண்டர்ஸா, லைக் இந்த பாயிண்ட் சொல்லுங்க, இந்த பாயிண்ட் சொல்லாதீங்க, போனை வந்து தண்ணியில தூக்கி போட்டு காட்டுங்க, கீழே தூக்கி போட்டு காட்டுங்க, ஆனா தூரமா தூக்கி போட்டுறாதீங்க, ஒரு 4 அடியில இருந்து மட்டும் போடுங்க, இந்த மாதிரி பிரீஃபா வந்துட்டு அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அதை பேஸ் பண்ணி அவங்க ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட்டை இந்த ஏஜென்சியோட கைடன்ஸ்க்கு கீழே வந்து ரெடி பண்ணுவாங்க. நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். சரி, அந்த கண்டென்ட் எழுதினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒரு மெயிலாவோ இல்ல வந்து ஒரு வாய்ஸ் நோட்டா ரெக்கார்ட் பண்ணி பேசி காட்டி ரெக்கார்ட் பண்ணியும் அதை பிராண்டோட அப்ரூவலுக்காக ஏஜென்சிக்கு அனுப்பி வைப்பாங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 5-6 தடவை ஒரு 4 to 5 அடி ஹைட்டில் இருந்து இந்த ஃபோன் வந்து போடுறது. ஸோ போடுறப்ப மல்டிபிள் ஆங்கிள் கேமரா வச்சு என் கூட நிற்கிற சில பேரோட ஆக்ஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து கேப்சர் பண்ணிவிட்டு டம் டப் 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 அப்படின்ற மாதிரி அந்த விழுகிறது மட்டும் ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஆஃப்டர் தட் நான் கையில் அந்த ஃபோன் எடுத்துகிட்டு யூஸ்வலாகவே அந்த மிச்ச ஃபோல்டபுளை கம்பேர் பண்ணுறப்ப சாம்சங்கோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும், அது நம்மளுமே யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் குவாலிட்டிலையுமே நாங்கள் தான்ப்பா டாப்பு அப்படின்ற அளவுக்கு நிரூபிச்சிட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நம்ம சேனலில் அப்படின்ற மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணோன்னா நம்ம சேனலில் அன்பாக்சிங் வரும். ஸோ யாரெல்லாம் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதை பற்றின மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்றலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் இருக்கும், வீடியோக்கு போகிற கொஞ்சம் மாறும். இப்படி அனுப்பப்பட்ட கண்டென்ட்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா அதை சேஞ்ச் பண்ணி ஷூட் பண்ணுவாங்க. சரி, இப்படி ஷூட் பண்ண வீடியோ தான் நாம பாக்குறோமான்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. இதை வந்துட்டு ஒரு அன்லிஸ்டடா யூடியூப்ல ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு அன்லிஸ்டட் லிங்க் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்கை ஏஜென்சிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஏஜென்சி பிராண்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இப்போ திரும்ப இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா மறுபடியும் அகைன் சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்படி எல்லா சேஞ்சஸ்க்கு அப்புறமும் ஏஜென்சியோட அப்ரூவல் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த ஏஜென்சிஸ் ஒரு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல தான் வந்துட்டு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். அந்த வீடியோ பார்த்து தான் நீங்க ஃபயர் விடுறீங்க. ஸோ ப்ரொடெக்ஷன் வந்து சாம்சங் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம ட்ரை பண்ணாட்டி கரெக்டாக இருக்குமா? ஒண்ணுமே ஆகல. சந்தோஷம் என்னென்னமோ நடந்திருக்கு. இப்போதான் வந்ததுக்கப்புறம் சித் ஃப்ரீக்வன்சியோட வீடியோ பார்த்தேன், அதுக்கப்புறம் மணிச்சோவோட வீடியோ பார்த்தேன், A2D நந்தா ப்ரோவோட வீடியோஸ் அதெல்லாம் பார்த்தேன். நான் போகிறதுக்கு முன்னாடியே A2D நந்தா ப்ரோவோட வீடியோ பார்த்துருந்தேன்.
அந்த உருட்டு வீடியோ நினைக்கிறேன், அது அங்கே இருக்கும்போதே பார்த்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே இருக்கும்போது தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சிட் ஃப்ரீக்வன்சி அது வந்து டீகோட் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த வீடியோ, டெக் பாஸோட வீடியோ, இந்த டெக் பாஸும் டெக் சூப்பர் ஸ்டாரும் நடந்த வீடியோ, இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி ஐம் ஃபீலிங் ஸோ ஹாப்பி. இது நடந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் போயிட்டுருக்கு, அதுக்கு பலியாடு நாமம் போடுறதெல்லாம் நம்ம மேலே தாங்கிறது இந்த மாதிரி விஷயம் வெளியே வந்தால் தான் தெரியுது. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கேம் நடக்குதுன்னா அதை பற்றி எல்லாரும் பேசணும். நான் இதை ஏன் திருப்பி வந்து பேசுகிறேன்னா, இது பேசினாங்க 2-3 பேர், ஆனால் அந்த ஸ்கேம் நடத்தினவங்களுக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ்னால் 4 லட்சம், 5 லட்சம், 2 லட்சம் அப்படின்னு இருக்காங்க. அவங்களோட ஃபாலோவர்ஸ், அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற அந்த குவான்டிட்டிக்கு வந்து ரீச் ஆகிருக்க ஆடியன்ஸுக்குன்னா கிடையாது, அந்த குவான்டிட்டிக்கு ரீச் ஆகலை. இப்போ சிட் ஃப்ரீக்வன்சியோட வீடியோ, மனுஷோட வீடியோலாம் மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்குன்னா ஒரு 700K 800K மொத்தமாக உங்களுக்கு வந்து டோட்டலாக. அதாவது அது சேம் பீப்புளே கிடையாது, டைவர்ஸ் பீப்புள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதாவது பார்த்தவங்களே திருப்பி பார்க்கல அப்படின்னு நினச்சி எடுத்துக்கிட்டா கூட ஒரு 2 மில்லியன் தான் போயிருக்கும். அப்போ மிச்சம் இருக்கிற 3 மில்லியன் அவங்க இன்னொரு சேனலில் இருக்கிற அந்த 2 மில்லியன் அப்படி நம்ம கம்பேர் பண்ணோம்னா, அதாவது சேம் வியூவர்ஸே கிடையாது, இது டிஃப்ரெண்ட் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோம்னா, எத்தனை பேர் பார்க்கல, எத்தனை பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி என்லைட்டன் ஆயிருக்கு. அதனால தான் நான் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேசணும்னு வந்திருக்கேன். நான் முக்கியமாக சொல்கிறது, இந்த மாதிரி ஸ்கேம் நடந்தால் இந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடைச்சிருச்சுன்னா அதை பற்றி பேச வேணாம். இப்போ சொல்யூஷனே இதுக்கு கிடைக்கல, சொல்யூஷன் கிடைக்காத போது அதை பற்றி இன்னும் பேசாமல் அப்படியே ஸ்டாப் பண்ணிங்கிறது, ஒரு 2 பேர் 3 பேர் பேசினதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்கிறது என்ன? நீங்கள் வந்து மற்ற இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இப்போது ஏதோ ஒரு விஷயம் போகுது, நியூஸ் சேனலில் ப்ராட்காஸ்ட் ஆகுது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லோரும் ஸ்டோரி போடுறீங்க, போஸ்ட் போடுறீங்க, எல்லாமே போடுறீங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு போடுங்க. ஏன்னா இது சும்மா கிடையாது, நம்ம காசு சும்மா வந்துடுறது கிடையாது. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், மேனேஜர்கிட்ட திட்டு வாங்குறோம், ஓவர் டைம் பண்ணுறோம், கஷ்டப்படுறோம், ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், எல்லாம் தாண்டி நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கான ஒரு பேமெண்ட் நமக்கு கிடைக்குது. அந்த பேமெண்ட்டை கரெக்டான விஷயத்துக்கு தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமான்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ChatGPTயில் போய் நம்ம பார்த்தா கம்பேரிசன் இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் கம்பேர் பண்ணால் அது வந்து ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், அதாவது அந்த பிராண்டோட ஆர்டிக்கலே கூகுளில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த டிவைசஸ் பற்றி, இல்லைனா வேற ஒருத்தர் ரிவ்யூவர் வந்து ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. அந்த சோர்ஸ், அந்த ரிசோர்ஸஸ்லேருந்து எடுத்து தான் ChatGPT நமக்கு கொடுக்குது. இதெல்லாம் வந்து அந்த ஆர்டிக்கலில் இருக்கிறத அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போட்டிருப்பாங்களா, அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த பொருளை வாங்கினாங்களா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அதனால தான் நம்ம யூடியூப்புங்கிற ஒரு ரிசோர்ஸ்குள்ளே போய், ஒரு பிளாட்ஃபார்ம்குள்ளே போய் அதில் நம்ம இத்தனை வருஷமாக ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் வந்து இந்த மாதிரி விஷயம் பற்றி கண்டென்ட் போடுறது, டெக்னாலஜிக்கல் கண்டென்ட் போடுறது, மற்ற விஷயம் இருக்கட்டும், டெக்னாலஜி மட்டும் கிடையாது, இப்போ டெய்லி ஆக்சசரிஸ் அதெல்லாம் வாங்குறது, அதெல்லாம் நம்ம ஃபண்டமெண்டல் நீட்ஸ்க்கு வாங்குற ஆக்சசரிஸ், அதெல்லாமே ரிவ்யூ பண்ணி போடுறவங்கள ஏன் நம்புகிறோம்னா, அவங்க இன்பர்சனாக அந்த பொருளை காசு கொடுத்து வாங்கி அதை ரிவ்யூ பண்ணி அவங்களோட ரிவ்யூஸ் எல்லாம் வேலிடாக இருக்கும், ட்ரஸ்ட் வர்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட ட்ரஸ்ட் அவங்க மேலே வச்சு தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், வாங்குகிறோம். பெட்டர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம அதில் பெய்டு வராட்டி இல்லை அட்லீஸ்ட் அதில் வந்து நம்மளுக்கு எதுவும் கிடைக்காட்டி பெட்டர் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கும் டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இல்லை, நம்ம வேறு கேம்பெயின்ஸில் வேறு வீடியோஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். நான் சிட் ஃப்ரீக்வன்சியோட வீடியோ பார்த்தேன், பெய்டு அட்டாக்ங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது எனக்கு டவுட்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ கிளாரிஃபை ஆயிடுச்சு. அவங்க 2 ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க சுதர்ஷன். ஒன்று வந்து இதுதான் மோஸ்ட் டியூரபிள் ஃபோனுன்னு சொல்கிறாங்க, அதாவது இதுதான் பெஸ்ட்டாக, ஜஸ்ட்டு டியூரபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் மட்டும் பண்ணலை, இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்லிடலாம், பட் ஒரு சில போர்ஷனில் லைக் கேமரா இந்த மாதிரி ஒரு சில டேர்ம்ஸில் வந்து OnePlus வந்து பெட்டராக பண்ணியிருக்காங்க. பிகாஸ் கம்பேரிசனும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேரிசன் வந்தாலே வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா சொன்னால் தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். வெறும் சாம்சங் மட்டும் சொன்னோன்னா அது ஜால்ரா தட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஈக்குவலாக பேசுகிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எண்ட் ஆஃப் த டே அதான் சொல்ல போகிறோம். பட் ஓவரால் பாயிண்ட்டில் அப்படின்னு பார்க்கையில வந்து சாம்சங் பெஸ்ட்டு. கேமரா செக்மெண்ட்டில் OnePlus வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதனால் அந்த ஒரு செக்மெண்ட் மட்டும் எனக்கு தெரிஞ்சு OnePlus போய்டும்னு நினைக்கிறேன். ஓகே சுதர்ஷன், அப்போ நம்ம சொல்லிடுவோம். அது போக கேமராவில் இது OnePlus தான் பெட்டராக இருக்குன்றதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணி இப்படி தான் வரப்போகுதுன்றதை சொல்லி அவங்ககிட்ட தெரியப்படுத்திட்டு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இல்லை, இந்த ஒரு பாயிண்ட் தான். இதுக்கப்புறம் வந்து வேறு எதுவும் எனக்கு தெரிஞ்சு பெருசாலாம் அதுக்கு பாசிட்டிவாலாம் சொல்ல போகிறது இல்லை.
மிஞ்சி போனால் அந்த கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்ற மாதிரி தான் சொல்லுவோம். அதுவும் பெஸ்ட்டுன்னு தான் சொல்ல மாட்டோம், ஸ்லைட் பெட்டர் தான் சொல்லுவோம் கம்பேரிசன் வர்றதுனால. கண்டிப்பாக டெக்னோ கிடையாது, 3 ஃபோல்டபுள் தான் இருக்குது. ஷூட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் கூட அனுப்பிச்சி விட்றோம், அதில் இது பண்ணோம். கண்டிப்பாக கோஆப்ரேட் பண்ண என்ன சொல்லுவாங்களே, அந்த இன்கோஆப்ரேட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்கள், நான் வந்து கொஷின்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேமரா டிசைனில் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குன்னு ஆர்மி பார்ப்பாரு. கேமரால OnePlus வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லைட் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கு. கம்பேரிட்டிவ்லி எனக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரையில பாத்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் வைஸும் எல்லா இடங்கள்லயும் சாம்சங் வந்து பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ மொத்தத்துல இப்போ ஓரளவு கிளாரிட்டி கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா பொறுத்தவரை அதான் சொல்லிட்டேன் இல்லையா, ஸ்டார்டிங்ல 3 ஃபோல்டு இருக்கு. சாம்சங், 2வது OnePlus, 3வது டெக்னோ. சரி, அது ஒரு தண்டத்துக்கு தான். தண்டம் தான். உங்களுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த ப்ராடக்ட் தண்டம் தான். டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நான் வியாபாரம் ஆக மாட்டேன் உனக்கு. அது எப்படி வந்துட்டு ஒரு பிராண்டு கிட்ட காசு வாங்கிட்டு இன்னொரு பிராண்டோட ப்ராடக்டோட இந்த ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணி பேசுறீங்க? வின்னர் யாருன்னு முன்னாடி முடிவு பண்ணிட்டு ஒரு பேருக்கு மேட்ச் நடத்துறது தான் உங்களோட கம்பேரிசன் வீடியோஸ். இப்போ இந்த வீடியோவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா, இது ஆக்சுவலாக ஒப்போ ஃப்ளிப் ஃபோன் இருக்கு இல்லையா, அதோட ஒரு ரிவ்யூ வீடியோ. பட் அந்த ஃபோனை மட்டும் ரிவ்யூ பண்ணாமல் சாம்சங் ஃப்ளிப் ஃபோன் கூட கம்பேர் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ராஜேஷ் வந்துட்டு டீம் ஒப்போ அண்ட் மிஸ்டர் சுதர்ஷன் வந்துட்டு டீம் சாம்சங். 2 பேரும் ரொம்ப நாள் இந்த ஃபோனை யூஸ் பண்ணனதாகவும், அதுவும் மிஸ்டர் சுதர்ஷன் சாம்சங் ஃபோனை 4 மாதம் யூஸ் பண்ணி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிஸில் 2 பேரும் இந்த வீடியோவை வந்து கம்பேர் பண்ணுறதாகவும் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு Oppo Find N2 Flipஓட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இது நாட் ஜஸ்ட் a ரிவ்யூ, ஒரு ஃபுல் கம்பேரிசனா பார்க்க போறோம். ரொம்ப நாளா நான் Flip வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். Oppo Find N2 Flip தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். அதனால மோதி பாத்துருவோம்னு முடிவு பண்ணியாச்சு. பாத்துருவோமா? இந்த வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 டேக்அவே கிடைக்கும். டேக்அவே நம்பர் 1, யூஐல Oppo வேஸ்ட், சாம்சங் தான் பெஸ்ட். சரி, ஃபீச்சர்ஸ்க்கு வா. ஃபிளிப் ஃபீச்சர்ஸ் எத்தனை இருக்கு? பேசிக்கா தான் இருக்கு. இங்க டீடைலா கொடுத்திருப்பாங்க. ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் இருக்கு, ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. டயலர் பாத்தியா? சாம்சங் டயலர். அங்க என்ன இருக்கு? கூகுள் டயலர். சரி, ஒத்துக்கிறேன், நான் எதிர்பார்த்த அளவு யூஐ இல்லதான், பட் அதான் நல்லா இருக்கு. சாம்சங். டேக்அவே நம்பர் 2, Oppo புது ஜெனரேஷன், சாம்சங் பல ஜெனரேஷன். Oppo அவங்களோட இந்த போனை இப்பதான் கஸ்டமர்ஸ் கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ பிரச்சனை வரும். இவங்க பார்த்தா அப்படின்னா இப்ப நம்மள வச்சு டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்றப்ப ஏதாவது பஞ்சாயத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேக்அவே நம்பர் 3, Oppo சர்வீஸ் ரொம்ப மோசம். சர்வீஸ்ல எனக்கு சாட்டிஸ்பாக்சனே இல்ல. இந்த போனை வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மன உளைச்சலாகி கடைசியில போய் நேர்ல தான் வாங்கிட்டு வந்தேன். சர்வீஸ். டேக்அவே நம்பர் 4, அளவுக்கு மீறி காசு இருந்தா Oppo போன் வாங்கலாம். நீங்க ஒரு Oppo போன் எனக்கு வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கு வந்து தயக்கமே இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்க பாடுதான். பாடுபடுறதுக்கு யாராவது ப்ராடக்ட் வாங்குவாங்களா? ஆக மொத்தம் டேக்அவே நம்பர் 5, சாம்சங் தான் வின்னர். சாம்சங் தான் நல்லா இருக்கு. அப்படின்றப்ப கேமரால இந்த செக்மெண்ட்ல Flip 4 தான் வின்னர். ஒத்துக்கிறேன். எது பெட்டரா இருக்கு? அதான் பெட்டரா இருக்கு. பாயிண்ட் நான் தான் ஜெயிச்சேன். அப்போ Oppo ஃபிளிப்பை விட சாம்சங் ஃபிளிப் தான் பெஸ்ட் போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட ஒரு பெரிய டெக் எக்ஸ்பர்ட் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. சரி, யார் அந்த டெக் எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வேற யாரு, அதுவும் அண்ணன் தான். இல்லையே, இப்பதானே சாம்சங் பெஸ்ட் போன் அப்படின்னு அடிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது சாம்சங் கிட்ட காசு வாங்கினதுக்கு அப்புறம் கொடுத்த ரிவ்யூ. இப்ப காசு வாங்குறதுக்கு முன்னாடி அவரோட ரிவ்யூ என்னங்கிறது கேட்கலாமா? எந்த வகையிலுமே அந்த ஓப்போவோட இந்த ஃபோனையும் இதையும் வந்து நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. அதோட பெரிய டிஸ்பிளே, அதோட பெரிய பேட்ரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், கேமரா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்போவில் தான் இருக்குது. இல்லை இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு நம்மளால் எப்படி சொல்ல முடியும்? அதுவும் கையில் டிவைஸே இல்லாமல். டிவைஸ் இருந்தால் கூட ஓகே, இதுக்கு இதில் வந்து ஸ்லைட்டாக அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் அப்படின்னு ஏதோ கூட முட்டு கொடுக்கலாம். அதுவுமே முட்டு தான் கொடுக்க முடியும், நல்லா அப்பட்டமாக தெரியும். குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் ஆகுது, டிசைன் டிஃப்ரென்ஸ் ஆகுது, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஓப்போ தான் பெட்டராக இருக்குது. அதை நம்ம அப்பட்டமாக இதுதான் நல்லா இருக்குது அப்படின்ற அவன் கன்க்ளூஷனே வந்து சாம்சங்க்கு தோதான் பேசவும் சொல்கிறான். இப்படி இருக்கையில் எதை வச்சு நம்ம வந்து இதை பேச முடியும்? நான் வந்து கடைசியில் இது வந்து இப்போதைக்கு இந்தியாவில் வந்து இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. சாம்சங் வந்து 4 வருஷமாக பண்ணுறாங்க. இவங்க புதுசாக வர்றதெல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. வெயிட் பண்ணி அடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வருஷன் வரட்டும், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இது வேணாம், அதுக்கு அதோட மீனிங் என்ன வரும்னா, இது வேணாம், இது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். எப்படி இது வேணாம், இதை ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவீங்க இல்லையா? ஓப்போ ஃபோனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சாம்சங் கிட்ட காசு வாங்குறீங்க. கேமரா ஆன் பண்ணால் ஒரு பேச்சு, கேமரா ஆஃப் பண்ணால் வேறு பேச்சு.
வீடியோ எவ்வளவு ஷூட் பண்ண முடியும்? 4K இங்க 8K, ஃப்ரண்ட்ல 1080 இங்க 4K 30 FPS தம்பி. கிளாரிட்டி வைஸ், ரெசல்யூஷன் வைஸ், ஸ்பெக் வைஸ் பாத்தீங்கன்னா இதாண்டா பெஸ்ட். திக்னஸ் எவ்வளோ பாத்தியா? ரொம்ப கம்மியா இருக்கா? அதோட கொஞ்சம் தான் அதிகமா இருக்கு. கையில ஹோல்ட் பண்றப்ப எப்படி இருக்கு? சரி இத புடி, கொஞ்ச நாள் யூஸ் பண்ணா அதே பழகிருந்தா. இந்த பேச்சுக்கே வராதடா. எது நல்லா இருக்குன்னு சொல்லு. சரி அதான் நல்லா இருக்கு, ஒத்துக்கிட்டு. இவன் கொடுத்துருக்க எல்லா டிஃப்ரென்ஸும் சும்மா சப்பக்கட்டு கட்டுறதுக்கு தானே. அதாவது 4K 60ன்றது ரெசல்யூஷன், கேமரா சென்சார் பேஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து முடிவு பண்ணுவாங்க. காமனாக ஒரு கன்சியூம் பண்ணுறப்போ வாங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் தான் பார்ப்பாங்க. 4K 30க்கு பதிலாக 60 இருக்கா அப்படின்னு யாரும் பார்த்து வாங்க மாட்டாங்க. நம்மள்ட்ட எத்தனை பேர் ஃபோன் வாங்குறப்ப இதோட திக்னஸ் இவ்வளோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணி வாங்குகிறோம். திக்னஸும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. இவங்க அமிச்சது எல்லாமே இதை நம்ம வந்து ஒரு முட்டு கொடுக்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றது தான். தக்காளி எப்பா, இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்கிற ப்ராடக்டை நல்லா இல்லாத ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணி நல்லா இல்லாததான் நல்லா இருக்குன்னு, நல்லா இருக்கிறத நல்லா இல்லைன்னு சொல்லி அதை வாங்க வச்சிடுறாங்க. இப்போ இதில் நஷ்டம் யாருக்கு? நமக்கு. அவங்களுக்காக கேட்டால் கிடையாது, அவங்களுக்கு லாபம் தான். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆகும்போது தேவையான அளவு அதை வந்து, அதாவது அட்வர்டைஸ் கூட சொல்லிக்கலாம், அட்வர்டைஸ் பண்ணலைன்னா எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் மாறும்? சேஞ்ச் ஆகணும். இல்லைன்னா நம்ம தான் அதுக்கு கடைசியில் பலியாடு, நம்ம தான் பலியாடாக இருந்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஓப்பனாக பேசலை, எதுவுமே பண்ணாமல் இருந்துகிட்டே இருந்தோம்னா, அதாவது தேவையான அளவுக்கு பேசுகிறாங்க, ஆனால் அது தேவையான அளவான்னு கேட்டால் கிடையாது. இன்னும் இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கிற பட்சத்தில் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கிற முடியும், நம்ம பேசிகிட்டே தான் இருக்கணும். திஸ் இஸ் மை பாயிண்ட். ஏன்னா சொல்யூஷனே கிடைக்காம ஒரு 2-3 பேர் பேசிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுன்னா யாருக்கு யூஸ்? என்ன பிரயோஜனம்? இதனால் என்ன அவுட்கம்? ஒன்றுமே கிடையாது. வேஸ்ட் ஆஃப் டைம் தான். அதாவது எஃபர்ட் எடுத்து போட்ட ஒரு 2-3 கிரியேட்டர்ஸோட டைம் வேஸ்ட்டு. இப்போ என்ன ஆகுதுன்னா, எக்ஸ்போஸ் பண்ணவங்க மட்டும் கண்டென்ட் வந்து அந்த அட்வர்டைஸ் போடுறாங்க, ரியலான ரிவ்யூ கொடுக்குறாங்க. நான் இப்போது 2-3 சேனல்ஸில் பார்த்தேன். நம்ம டெக் சூப்பர் ஸ்டாரோடது, அதுக்கப்புறம் டெக் பாஸோடது, அவங்களோடதெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுவும் எத்தனை நாளைக்கு போகும்னு தெரில. ஏன்னா மூவிஸில் வர மாதிரி தான், நீ ஒரு தப்பு பண்ணிட்டியா, 4-5 நல்ல விஷயம் பண்ணி மக்கள் மறந்துடுவாங்க, திருப்பி அந்த தப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்படியே ஆகிட்டு இருந்துச்சுன்னா எப்போ தான் இதுக்கு ஒரு விடிவு காலம் வரும்? அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன், எல்லாருமே சேஞ்ச் ஆகிற முடியும், இது பண்ணணும். இவங்க டிவைஸ் லேட் ஆனப்பட்டும், நம்ம வீடியோ லேட்டாக கொடுக்கட்டும், இதெல்லாம் வேண்டாம். நம்ம கேட்க வேண்டியது கேம்பெயின் டீட்டெயில் எங்கன்றது தான். இந்த ஸ்பான்சர்ஷிப் ஸ்கேம்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரியல் ஆக்கணும். இவங்க ரிவ்யூ கொடுக்கறது ஸ்பான்சர்ஷிப் பண்ணியே கொடுத்தாலும் அது ரியல் ரிவ்யூவாக மாற முடியும். நம்ம இதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்கணும். என்னோட ஐடியா என்னென்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் வருதா, அதை உண்மையாகவே ரிவ்யூ பண்ணணும். நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் லான்ச்சுக்கு முன்னாடியே நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள். அதில் என்ன உங்களுக்கு பெரிய விஷயம்? மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ப்ராடக்டை உங்களோட ஏஜென்சி மூலியமாக கொடுத்து அது ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்காச்சும் அதை யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்தா கூட ஒரு பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 4 மாதம் ரிவ்யூ பண்ண வேணாம், 5 மாதம்லாம் ரிவ்யூ பண்ணணும். 2 வீக்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள், ரியலான ரிவ்யூ கொடுங்க. இப்போ ரிவ்யூஸில் நான் செட் ஃப்ரீக்வன்சி வீடியோ பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ரிவ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் இவ்வளோ இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ரிவ்யூ சிஸ்டம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுனதுக்கு காரணம் என்ன? உங்களுக்கு பணத்து மேலே இருக்கிற ஆசை. ஸோ எந்த கேம்பெயின் எந்த சேனலுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக் சேனல்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு பெரிய போட்டியே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த சேனல் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டா, விவோ கேம்பெயின்ஸ் வந்து தமிழ் டெக்குக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்வர்சேஷன். இந்த மாதிரி பல கான்வர்சேஷன், அந்த சேனலுக்கு கேம்பெயின் கிடைச்சிச்சு, நமக்கு ஏன் கிடைக்கல, இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சில் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இவ்வளோ காம்படிஷன் இருக்குது யூடியூப் கம்யூனிட்டிக்குள்ளே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக பணம். ஒரு கேம்பெயினுக்கும் 5 லட்சம் 6 லட்சம் 7 லட்சம் வாங்குறாங்க, டிபெண்டிங் அப்பான் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஓகே, இது என்னோட சஜஷன். என்ன ஏன்ற ரீசன் சொல்லிடுறேன். ஒரு யூடியூப் வீடியோ 600K, இப்போ நம்ம வந்து 450K வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஒரு 25% இன்க்ரீஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு கரெக்டுன்னு தான் தோணுது. ஏன்னா டெவலப் பண்ணாலோ இல்லை ஒரு 50% கேட்டாலோ ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ மினிமம் 25% அப்படின்றது ஒரு 150K எக்ஸ்ட்ரா கேட்குறது பெரிய டீல் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அடுத்து ஒரு ட்வீட்டுக்கு 25,000 ரூபாய், ட்வீட்டுக்கு 25,000 ரூபா தருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். பட் நம்மளோட அஸ் பர் த ஸ்டாண்டர்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ட்விட்டர்லேயும் ஒரு 70,000 ஃபாலோவர் இருக்காங்க. மினிமம் ஒரு ட்வீட் போடையில் வந்து ஒரு 20,000 ரீச் 25,000 ரீச் அப்படின்னு வந்து கிடைக்குது. ஸோ ஒரு 25Kன்றது நம்ம ஸ்டாண்டர்டுக்கு கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இன்ஸ்டா ரீல் ஆல்ரெடியே நம்ம 300K வந்து நிறைய பேர் போக்கு நிறைய இடங்களில் வந்து சொல்லி வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் இன்ஸ்டா ரீலும் ஷார்ட்ஸ் வந்து இந்த 300K மெயின்டைன் பண்ணுறது ஓகேன்னு தான் தோணுது. அண்ட் லிஸ்டிக்கல் வீடியோவும் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வீடியோட எஃபர்ட் தான்.
அதனால 600K அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹையராக கோட் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கும் ஆசை. பட் என்னென்னா ஒரே விஷயம், சாம்சங்கை பொறுத்தவரை நான் வந்து வால்யூம் பிஸ்னஸ் கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. ஸோ இந்த வால்யூம் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகையில் நம்மளும் என்ன சொல்லணும்னா, நானும் இதே இடத்துல இருக்க மாட்டேன். இந்த 1 இயரில் நானும் இதோட வளர்ச்சி பெருசாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு போன ப்ரைஸ் காஸ்ட் கொடுக்கையில் நம்ம வந்து 3.5 மில்லியனுக்கும் கம்மியாக தான் இருந்தோம். ஸோ 3.2 என்னமோ இருந்தோம். இப்போ 4.6 கிட்ட வரப்போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கேற்றாப்புல இன்னும் கொஞ்சம் பெட்டர் ரெஸ்பான்ஸ். போன வாட்டிலாம் போட்டால் ஒரு வீடியோ போட்டால் 1 lakh கிட்ட தான் ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் ஒரு 2 lakh 3 lakh இல்லை ஒரு 5 lakhலாம் போகிற மாதிரிலாம் இருக்குது. லாங் டர்மாக போய் நல்லாவும் போகுது. முக்கியமாக ஷார்ட்ஸு ரீல்ஸை பொறுத்தவரை இன்னும் பெட்டராக தான் இருக்குது. இன்ஸ்டாலேயும் நம்மகிட்ட 1 million ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த கொட்டேஷன் எனக்கு ஓகேவாகப்படுது. இன்கேஸ் நீங்கள் எனக்கு கூட்டினீங்கன்னா சந்தோஷம்தான். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணுறேன், நீங்கள் காசு கொடுங்க, நான் ஃபேக்காக ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணது தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து நிற்கிது. எல்லா கண்டென்ட் கிரியேட்டரும் வந்து நிற்கிறாங்க. நான் இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்னா, சரி இதை நான் விட்டுட்டா வேற யாருக்கிட்ட போய் இந்த ப்ரொபோசலை வச்சு அவங்க பண்ணிடுவாங்களோ, இந்த காசு நான் விட்டுருவோன்னு போனால் போகட்டும்ங்கிறேன். நீங்கள் உங்களை நம்பி ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸு, ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸு இதெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு நியாயமாக இருக்கணும்னு உங்களுக்கு தோணல? டோன்ட் யூ ஃபீல் அஷேம்ட்? எனக்கு புரியல. இது இப்படி பண்ணி நீங்கள் காசு சம்பாரிச்சு அதை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? எனக்கு தெரிஞ்சதுலேயே A2D நந்தா ப்ரோ வந்து இந்த மாதிரி விஷயத்தில் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் தெளிவாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி நம்மளோட ஃபாலோவர்ஸை வந்து ட்ரீட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் நடந்திருக்காரு. அவர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருக்காரு. ஹலோ நந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு, சூப்பர், ஃபைன் ஃபைன். சொல்லுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நான் உங்ககிட்ட டெக் பாஸ் சேனல் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண இருந்தது. பர்சனலா நான் ஃபீல் பண்ணது. ஓகேங்களா? பிகாஸ் என்னன்னா, நான் ஐ சீன் லாட் ஆஃப் வீடியோஸ் லைக் ஸ்பான்சர் வீடியோஸ் இருக்கு. பட் நீங்க பெருசா அதை மென்ஷன் பண்றதுல நினைக்கிறேன். கரெக்டுங்களா? இல்ல, ஸ்பான்சர் வீடியோன்றது வந்து இப்ப பொதுவா நாங்க எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு டாபிக் நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப அந்த டாபிக்கை டீவியேட் பண்ற மாதிரி இன்னொரு டாபிக் நாங்க கொண்டு போறோம் அப்படின்னா அதை நாங்க ஸ்பான்சர்டா பார்ப்போம். நாங்க என்ன டைட்டில் வைக்கிறோம், என்ன தம்ப்நெயில் வைக்கிறோம், அதே கண்டென்ட் தான் பேசுறோம் அப்படின்னா அதுல முடிஞ்ச அளவுக்கு நாங்க அந்த இதுல இப்ப ஸ்பான்சர்டுனா நாங்க வீடியோவை பத்தி புகழ்ந்து சொல்றதுக்காக மட்டும் வாங்க மாட்டோம். அந்த ப்ராடக்டை பத்தி ஓகே, நாங்க எங்க டைம் அண்ட் எஃபர்ட்டுக்காக தான் பேமெண்ட் வாங்குறோம். ஸோ எதனால அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன விஷயத்துக்காக அவங்களுக்கு அந்த வீடியோல நாங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ராவா பேச போறது இல்லை, இதுக்காகவே அந்த வீடியோவை டெடிகேட்டடா பண்றோம். அப்ப நாங்க அதுல ஸ்பான்சர்டு போட தேவையில்லைன்னு விட்டுருவோம். ஓகே ஓகே. இல்ல ஆக்சுவலா என்ன, நான் வந்து பொதுவா தமிழ்ல டெக் வீடியோஸ் பாக்குறது இல்ல. இன்ஃபேக்ட் அதான் உண்மை. ஓகே. ரீசெண்டா தான் நான் பாக்க லைக் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்றத பாக்க ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? அப்பதான் நிறைய இது பண்றதுதான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் நிறைய நான் பார்க்கும்போது எனக்கு ஃபீல்ஸ் லைக் ஸ்பான்சர்ட். ஓகேங்களா? பட் எதுலயுமே ஸ்பான்சர்ட்ன்ற மென்ஷன் கிடையாது, போத் இங்கிலீஷ் மென்ஷன் இல்ல. பட் அதான் நீங்க சொல்றது என்னன்னா, நீங்க கவர் பண்றீங்க, அது கவர் அதுக்கு நீங்க ஸ்பான்சர் போட வேண்டாம் அப்படின்ற. பட் எத்திக்கலி தட் இஸ் நாட் ரைட் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நான் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் அதை மறுக்கல. பட் நாங்க எத்திக்கலான எங்களோட ஸ்டாண்ட்ல நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நான் வந்து பே பண்ணி ஒரு பொருளை வாங்கி பண்றத என்ன பண்றனோ அதே இது அவங்க ஆஃபர் பண்றப்ப நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அதை ஸ்பான்சர்டுன்னு போட போறது இல்ல. இல்ல என்னன்னா, நான் ஓகே ஃபைன், நாங்க எல்லாமே ஓகே. பட் என்னன்னா, எண்ட் ஆஃப் த டே அஸ் அ வியூவரா ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னு வைங்களேன், இப்போ வந்து இது ஸ்பான்சர்டு கண்டென்ட்டா இல்லையான்றது தெரியறது அவங்களோட ரைட் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அவங்களுக்கு தெரியணும். அதனாலதான் நாங்க இப்ப பிராண்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ற விஷயத்த நாங்க ஸ்பான்சர்டுன்னு போட்டுருவோம். பட் பிராண்டுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணாத விஷயத்த நாங்க போடுறது இல்ல. பட் நான் உங்க வியூவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உங்க வியூ நீங்க ஒன்ஸ் பிராண்ட் வந்து அவங்களோட இன்வால்மெண்ட் இருக்குதுனாலே நீங்க போடுறதுதான் எத்திக்கலி கரெக்ட்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு ஆக்சுவலா நான் என்னன்னா, நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணேன், நான் உங்களுக்கு கால் பண்ணி இதை நான் இன்ஃபார்ம் பண்றது எத்திக்கலி என்ன பத்தி அது தப்புதான். இல்ல, நீங்க வந்து என்ன உங்களுக்கு எத்திக்கலா கரெக்டோ அதுபடி ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் கரெக்ட். பட் நீங்க ஒரு டெக் ஜேர்னலிஸ்டா நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது பப்ளிக்கா ஒரு விஷயம் தப்புனா பப்ளிக்கா தான் சொல்லணும்ன்றதுதான் பேசிக் ரூல் ஆக்சுவலா. ஆமா, நீங்க அதை ப்ரொசீட் பண்ணுங்க. அண்ட் ஐ ஆல்சோ டிஸ்கஸ் திஸ் வித் மை டீம் சோ தட் நீங்க இப்படி பேசினதுனால இதுக்கு ஒரு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நாங்க அதை பேசுவோம்.
நான் அவரும் கம்ப்ளீட்டாக சொல்ல மாட்டேன், அவர் பண்ணியிருக்காரா இல்லையான்னு நான் எல்லா அவரோட வீடியோவும் பார்த்ததில்லை. நான் ரொம்ப வருஷமாக அவர் ஃபாலோ பண்ணிருக்கேன், நான் எல்லா வீடியோவும் பார்த்ததில்லை. ஆனால் அவர் நான் பார்த்த முடியும் இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நல்லா இருக்கிற பொருளை நல்லா இல்லாததும் நல்லா இருக்கிறத கேவலமாக இருக்கும்னு சொல்லி நான் வந்து எந்த வீடியோவும் பார்த்ததில்ல. மோஸ்ட்லி மேபி நான் பார்த்துருக்காம இருக்கலாம், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அது கூட சொல்லுங்கள், அது கூட நான் பார்த்து என்னன்னு சொல்கிறேன். எனக்கு இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ எனக்கு என்னென்னா A2D நந்தா ப்ரோ எப்படி அவங்க கம்யூனிட்டிக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது, அதாவது இந்த காப்பிரைட் இஷ்யூ ரீசெண்டாக வந்தது இல்லைங்களா, அப்போ எல்லா கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் இதை பற்றி பேசணும், இது கார்பரேட்டாக மாறிட்டு இருக்கு, இப்படி இருக்கக்கூடாது, இது வந்து நம்ம இந்த ஈகோ சிஸ்டமே தப்பு அப்படிங்கிற மாதிரி இதை பற்றியும் நான் பேசணுங்கிறேன். ஏன்னா எனக்கு பயம் ஆகுது. மனிஷாவும் சொல்லியிருந்தாங்க, அதில் ஐ டோட்டலி அக்ரி வித் த பாயிண்ட். ஏன்னா இந்த மாதிரி இப்போ நம்ம பேசிக்காக ஒரு கண்டென்ட் கிரியேட்டரு ஒரு சின்ன லெவலில் இருக்கோம், பெருசானோடனே நம்மளும் இந்த மாதிரி கரெக்ட் ஆயிடுவோமோ எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ஈகோ சிஸ்டம், ஹவு திஸ் ஈகோ சிஸ்டம் ஒர்க்ஸ்னால் இப்படி இருக்குது. இந்த மாதிரி காசு வாங்கிட்டு ஃபேக்காக ரிவ்யூ கொடுக்குறது, ஃபேக்காக இன்னொரு பொருளை வந்து அது கேவலமாக இருக்குது, நல்லா இருக்கிற பொருளை வந்து அது கேவலமாக இருக்குதுன்னு சொல்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே நம்மளும் இப்போ உள்ளே போகும்போது ஸ்டார்டிங் இப்படியெல்லாம் பேசிட்டு போக 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 பணத்தினால கரப்ட் ஆயிடுவோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா மணி இஸ் கரப்ஷன். ஒரு இடத்துல மணின்னு ஒன்று இருந்தாலே அங்கே கரப்ஷன் உருவாகும். அதுக்கு நம்ம கரெக்டான அலைன்மெண்ட்டோ ப்ரிகாஷனரி ஆக்ஷன்ஸ் எதுவுமே எடுக்காமல் போனால் நம்மளையும் கரெக்ட் பண்ணிடும். அதனால தான் நான் இது பேசுகிறேன். நான் சில பாயிண்ட்ஸ் பேசணும்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு, நந்தா ப்ரோ எது இருந்தாலும் கரெக்டாக R&D பண்ணுவார் அப்படின்னு நான் இது நம்பிட்டு இருந்தேன். ஆனால் ஏன் சிந்திகா நயனோட விஷயத்தில் நீங்கள் வந்து தப்பு பண்ணீங்க? இந்த வீடியோல தன்னை ஃபேமிலி பிசினஸ் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற சிந்திகா நயன் எப்படி ப்ராப்பர் லைசன்ஸே இல்லாம மெடிகேஷன்ஸ் வித்து அதை வாங்கி சாப்பிட்ட பல பேர் சீரியஸ் சைடு எஃபெக்ட்ஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத எக்ஸ்போஸ் பண்ணிருப்பேன். தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய இதய வாழ்வுகள் அப்படின்றது அடைப்புகள் இருக்காது. உங்களுடைய இதயத்துல இந்த வால்வுல அடைப்புகள் இருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த அடைப்புகள் அப்படின்றது சரியாயிடும். அந்த அடைப்புகள் சேராம இருக்கிறதுக்கு நீங்க இந்த மருந்து மாத்திரைகள் எல்லாம் சாப்பிடுறீங்க இல்லையா, அந்த மருந்து மாத்திரைகள் எந்த ஒரு வேலையை செய்கிறதோ இந்த மாதிரியான மருத்துவங்கள் பாத்தீங்கன்னா 48 நாள் சாப்பிட்டாலே இந்த நோய் அப்படின்றது பூரண குணமடையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைவை நமக்கு தரும். நோய்க்கும் நிறைவு தரும், மனசுக்கும் நிறைவு தரும். இந்த பொடி நீங்க வாங்கி உங்களுடைய சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூட போற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, கல்லூரி போகக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, வளர்ந்த பெரியவர்களாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணிகள் கூட இதை சாப்பிடலாம். சரிங்களா, நல்ல ஒரு ரிசல்ட் ஒரே நாள்ல உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இது என்னுடைய தயாரிப்பு, அதனால தாராளமா வாங்கி யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு அச்சமும் வேண்டாம். நல்ல ஒரு ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்களா, நம்மளுடைய Sindhiga9.com ஆன்லைன் ஷாப்ல உங்களுக்காகவே பதிவேற்றம் பண்ணிருக்கேன். யாருக்கெல்லாம் வேணுமோ தாராளமா வாங்கிக்கலாம். அந்த வகையில நீங்க இதை சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா டயபெட்டிக், அதாவது நீரிழிவு அப்படிங்கிறது கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். மருந்து மாத்திரை இதெல்லாம் வந்து உங்களுக்கு அவசியமே கிடையாது. தினந்தோறும் நீங்க ஒரு குறிப்பிட்ட ப்ரொசீஜர்ல நீங்க இதை சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய நீரிழிவு அப்படின்றது டைப் 1 இருந்தாலும் சரி, டைப் 2 இருந்தாலும் சரி, கண்ட்ரோல்லே இருக்கும். இதை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இதை சாப்பிடும்போது எந்த ஒரு உணவு கட்டுப்பாடும் தேவை கிடையாது. நான்வெஜ், வெஜ் எதுவாக இருந்தாலும் நீங்க சாப்பிடலாம். சரிங்களா? ஸோ வாட் இஸ் த ரியல் ப்ராப்ளம் ஹியர்? ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவங்களுக்கு, டயபிட்டிஸ், PCOS, PCOD மாதிரி சீரியஸ் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்களுக்கு லைசன்ஸே இல்லாம ஹெர்பல் மெடிகேஷன்ஸ் வித்து அதை நீங்க டாக்டர் கிட்ட எல்லாம் கேட்க வேணாம், நான் சொல்றேன் வாங்கி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஆங்கில மருந்துகளுக்கு பதிலாக தான் இந்த தேங்காய் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாருமே எந்த ஒரு அட்வைஸும் வேணாம், எந்த ஒரு மருத்துவரையும் கேட்கணும் அப்படின்றதும் வேண்டாம், தாராளமா நீங்க இந்த தேங்காயை பயன்படுத்தலாம். குழந்தைங்கிறது பல ஃபேமிலிக்கு எமோஷனலான ஒரு விஷயம். அதை யூஸ் பண்ணி குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸே இல்லாம குவாலிஃபிகேஷன்ஸே இல்லாம மருந்து சேல் பண்ணி அதை சாப்பிட்டு பல விமன் 25 days எனக்கு கண்டினியூஸா ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதையும் Sindhiga Nayan அவங்க வீடியோஸ்ல என்ன சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப நார்மல், தொடர்ந்து மெடிசன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சாப்பிடும்போது மாதவிடாய் அப்படின்றது ஒரு மாசத்துல 2 தடவை 3 தடவை கூட வரலாம், விட்டு வரலாம், வாரம் ஒரு முறை கூட இந்த மாதவிடாய் அப்படின்றது வரலாம். அதனால நீங்க பயந்துடாதீங்க. இந்த மாதவிடாய் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு 20 நாள் 25 நாள் கூட ரத்தப்போக்கு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது சகஜமான ஒரு நிலை தான், இது சாதாரணம் தான், இது நார்மல் தான். Sindhiga Nayan த ஃபேமிலி பிசினஸ் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க ஒரு யூடியூப் சேனல். கடவுள் பேரை சொல்லி விமனை கில்ட் ட்ரிப் பண்றது, அன்லைசன்ஸ் மெடிகேஷன்ஸ் விற்கிறது, குவாலிஃபிகேஷனே இல்லாம ஆன்லைன்ல டயக்னோசிஸ் பண்றது, இதுதான் இவங்களோட ஃபேமிலி பிசினஸ். இந்த கமெண்ட்ஸை பாஸ் பண்ணி படிங்க. படிச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு நந்தா மாதிரி இது ஒரு ஊரட்டு ரீல்ஸ் அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டா இதுக்கு மேல இந்த வீடியோ பார்க்காதீங்க. இதுதான் இந்த வீடியோவோட கோர் இஷ்யூ. விக்ஸ் தேய்ச்சா உடம்பு குறையாதுன்னு நந்தாக்கே தெரியாதா? அது கூட உங்க ஜிம் ஃப்ரெண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணுமா? என்னங்க ஒரே மாசத்துல விக்ஸ் தேய்ச்சு தப்பு கருத்துட்டு கால் ஜிம் பாய் தருண் ஒய்டி. ஏங்க நீங்க தாங்க பதில் சொல்லணும், நீங்க தான் ஜிம் பாய். ஆனா பாருங்க மிஸ்டர் நந்தா, ஆன்டி என்ன விக்ஸ் கம்பெனி ஓனரா? Sindhiga Nayan ஓனர் தானே? அப்போ Sindhiga Nayan எனக்கு தெரிஞ்சு விற்கிற சிறந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட் நிலவாரை பொடி. அப்ப அதுல இருக்க பிரச்சனையை பத்தி தானே பேசணும். அச்சோ,
ஆனா அதுல இருக்க பிரச்சனையை பத்தி பேசணும்னா உங்க ஜிம் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃபன் பண்ண முடியாதே. எப்படி கான்டெக்ட் மேட்டர்ஸோ அதே மாதிரி காம்பிடன்ஸ் மேட்டர்ஸ். ஸோ டாக்டர் கிட்ட தான் கேட்கணும். அந்த டாக்டர் பாட்டுக்கு போற போக்குல இது லாக்ஸேட்டிவ், இதெல்லாம் வெயிட் லாஸ் யூஸ் பண்ணா சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னா பிசிஏ ஃபேக்டரியில பக்கெட்டா வாங்கி வச்சிருக்க ஒயிட் பெயிண்ட் எல்லாம் என்ன செய்யறது? இதுல சம்பந்தமே இல்லாம சீரக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்ற சேனலோட டெய்லி மார்னிங் நிலவாரை பொடி குடிங்க அப்படின்னு சொல்லி சேலும் பண்ற சிந்திங்க 9 சேனலை கம்பேர் பண்றீங்க. ஏங்க ஜீரக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்றவங்களும் உங்களுக்கு லைசன்ஸே இல்லாம மெடிகேஷன் அதாவது நிலவாரை பொடி விற்கிற சிந்திங்க 9 சேனலும் ஒண்ணு இல்லையா? இது என்ன மாதிரியான கம்பேரிஷன்? ஏங்க சீரக தண்ணி குடிங்கன்னு தானே சொல்றாங்க. உங்க வீட்டுல எல்லாம் ரசம் வச்சு சாப்பிடவே மாட்டீங்களா? ஏன் டெய்லி மார்னிங் கொஞ்சம் நிலவாரை பொடி குடிச்சு பாருங்களேன். அதே மாதிரி டெய்லர் அக்கோட விஷயத்தில் அந்த வீடியோவில் நான் இது வந்து ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி வீடியோ பார்த்தேன். எனக்கு அதுக்கு முன்னாடியே இந்த டவுட் இருந்துச்சு. அந்த ஜிஎஸ்டி அவங்க அந்த டெய்லர் அக்கா வீடியோ எடுத்து ரெஃபரன்ஸாக போட்டதில் ஜிஎஸ்டி வேறு டிஎன்டின்னு போட்டுருந்துச்சு. அவரோட வீடியோவில் தனியாக எடுத்து போட்டது வந்து அது ஒரு ஜிஎஸ்டி ஃபார்மேட். அது நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே ஜிஎஸ்டி ஃபார்மேட் சாம்பிள்ஸ் அப்படின்னு போட்டாலே அது வரும். அதை ஏன் நீங்கள் காமிச்சு டிஎன்டி தயாலு டிசைன்ஸோட ஜிஎஸ்டி காப்பின்னு சொல்லி போட்டீங்க? நம்ம ஏர்ன் பண்ற காசை எங்கேயோ இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னும் போது அதுக்கான ப்ராப்பர் பில் நம்மளுக்கு கிடைக்கணும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதனாலதான் வேல்யூ டிசைன்ஸ்ல இருந்து நம்ம டாக்ஸ் இன்வாய்ஸும் ப்ரொவைட் பண்றோம். இந்த இன்வாய்ஸை வந்து நீங்க ஜிஎஸ்டி ஃபைலிங் ஆகட்டும், இன்கம் டாக்ஸ் ஃபைலிங் ஆகட்டும், அந்த மாதிரி இடத்துல நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவர் என்ன பேசுறாருன்னு பாருங்க. நான் இவங்க கோர்ஸ்ல சேரும்போது எனக்கு ஒரு பேமெண்ட் ரெசிப்ட் அனுப்பிச்சாங்க. அதுல இவங்க பான் நம்பரையும் மென்ஷன் பண்ணல, ஜிஎஸ்டி நம்பரையும் மென்ஷன் பண்ணல. ஆனா 18% ஜிஎஸ்டி மட்டும் மென்ஷன் பண்ணி அதை வந்து சேர்த்துட்டாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமேசான்ல இருந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வாங்கினேன். அதோட பில் இதுதான். அது கீழே பாத்தீங்கன்னா பான் நம்பரும் இருக்கு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கு. நம்ம ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு யார் அந்த ப்ராடக்ட் விக்கிறாங்களோ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் பான் நம்பர் அந்த பில்ல மென்ஷன் பண்ண வேண்டியது மஸ்ட். ஜாயின் பண்ணதுல இவருக்கு வந்து ஒரு ரெசிப்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து பார்த்தா ஜிஎஸ்டி டீடைல்ஸே இல்லை. இங்க தான் பெரிய பிரச்சனை. அதானே இந்த சப்ஜெக்ட்டோட ஹார்ட் பீஸ். முதல்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சு இதுல ஜிஎஸ்டி இல்லன்னு காட்டுறாரு இல்லையா, அது என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. பேமெண்ட் ரெசிப்ட். இதுக்கப்புறம் அமேசான்ல இருந்து ஒன்னு காட்டினார் தெரியுமா, அது என்னன்னு பாருங்க. டாக்ஸ் இன்வாய்ஸ். டெய்லர் அக்கா வந்து முன்னாடி சொன்னாங்களா நாங்க ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு தரோம்னு, அது என்னன்னு போய் திருப்பி போய் பாருங்க. டெய்லர் அக்கா காட்டுறது டாக்ஸ் இன்வாய்ஸ், அதுதான் ஆக்சுவல் டாக்ஸ் இன்வாய்ஸ். அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ் தான் ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும். எனக்கு இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். நீங்கள் வந்து இதை பற்றி கேட்டால் பொண்ணுங்களை நம்பி அப்படின்னு பாட்டு பாடுறதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. நீங்கள் எப்போவுமே ப்ராப்பராக இது நாள் முடி வந்து பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. இதையும் ப்ராப்பராக பண்ணிடுங்க. தப்புன்னா தப்புன்னு ஒத்துக்கோங்க. யாரும் இது உங்களை வந்து நீங்கள் தப்புன்னு சொன்னோன்னே மொத்த பேரும் காலி பண்ணிட்டு போக போகிறதில்ல. நீங்கள் இப்போ தப்புன்னு அதை ஒத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் தான் வருவாங்க, நிறைய பேர் நம்புவாங்க. ஏன்னா இது முடி நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. ஒரு 2 விஷயம் தப்பாயிடுச்சு. அதை தப்புன்னு ஒத்துக்கிறதுல ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுன்னு நான் யோசிக்கிறேன். ஆஸ் அ ஃபாலோவர் உங்களோட சோல்ஜராக நான் இது உங்களுக்கு ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கிறேன். இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்களோட நீங்கள் தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா எனக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும். உங்களோட சோல்ஜராக இத்தனை வருஷம் உங்களை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கேன். அப்போ வந்து இது பண்ணாமல் நீங்கள் போனீங்கன்னா எனக்கு மனசில் ஒரு சின்ன கஷ்டம் இருக்குது. அவ்வளோதான் அனந்தபுரம். அதுக்கப்புறம் பாயிண்ட் 2, இவர் எங்கேயோ பார்த்துருக்கிற மாதிரியே இருக்கும் இல்லைங்க. இவர் வேறு யாரும் இல்லை, பிரியாணி மேன் தான். இவர் அந்த டெய்லர் அக்கா பற்றி போட்ட வீடியோவில் எனக்கு சில அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. என்னென்னா இவங்க வந்து அவங்க போடுற கண்டென்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டெய்லரிங்காக இல்லை, டெய்லரிங்காக போடணுன்னா எதுக்கு இவ்வளோ எக்ஸ்போஸ்டாக போடுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வந்து ஐ அப்ஜெக்ட் தட். பிகாஸ் அவங்களோட வே ஆஃப் எக்ஸ்பிளைனிங் டெய்லரிங் அதெல்லாம் அவங்களோட பர்சனல் வே ஆஃப் கன்வேயிங் த திங்ஸ் டு பீப்புள். அது வந்து நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனால் நீங்கள் கேட்டதை அந்த ஜிஎஸ்டி உங்களோட இன்வாய்ஸ் வரும்போது அந்த பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஜிஎஸ்டி டீட்டெயில் எதுவுமே இல்லைங்கிறது ஐ அப்ஜெக்ட். நான் இவங்க கோர்ஸ்ல சேரும்போது எனக்கு ஒரு பேமெண்ட் ரெசிப்ட் அனுப்பிச்சாங்க. அதுல இவங்க பான் நம்பரையும் மென்ஷன் பண்ணல, ஜிஎஸ்டி நம்பரையும் மென்ஷன் பண்ணல. ஆனா 18% ஜிஎஸ்டி மட்டும் மென்ஷன் பண்ணி அதை வந்து சேர்த்துட்டாங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமேசான்ல இருந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட் வாங்கினேன். அதோட பில் இதுதான். அது கீழே பாத்தீங்கன்னா பான் நம்பரும் இருக்கு, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் இருக்கு. நம்ம ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு யார் அந்த ப்ராடக்ட் விக்கிறாங்களோ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் அண்ட் பான் நம்பர் அந்த பில்ல மென்ஷன் பண்ண வேண்டியது மஸ்ட். பிகாஸ் ஜிஎஸ்டி 18% வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயே ஒரு பேசிக் இது இருக்குது. நம்ம செட் ஃப்ரீக்வன்சி போய் பார்த்தீங்கன்னா அவங்க கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நான் ஏன் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறேன்னா, நான் ஒரு ஃபர்ம் ரன் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவோட கீழே நான் எம்டியா அதில் இருந்தேன். அது வந்து 15 crore turnover ஆகிட்டு இருந்துச்சு. நான் கிளியராக சொல்கிறேன், பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ பண்ணுறதில்ல. ஏன்னா எங்களோட பார்ட்னர் ஒருத்தங்க ஷீட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. அந்த பிஸ்னஸ் இப்போதைக்கு ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ வந்து எனக்கு பேசிக்காக ஜிஎஸ்டினா என்ன, பிஸ்னஸ்னால் எப்படி ரன் ஆகும் அதெல்லாம் தெரியும். முதல் விஷயம் பேமெண்ட் அக்னாலேஜ்மெண்ட்டுங்கிறது
தேவையில்லாத ஒரு விஷயம். அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்குன்னு நான் நினைக்கிறேன். எதுக்கு பேமெண்ட் டெக்னாலஜிமே நீங்கள் தனியாக அனுப்பணும்? இன்வாய்ஸ் அனுப்பிச்சிருங்க. இல்லைனா நீங்கள் ப்ராடக்ட் டெலிவரி பண்ணும்போது இப்போ ஒரு ஃபிசிக்கல் ப்ராடக்டாக இருக்குது, உங்களுக்கு பேமெண்ட் ரெசிப்ட் அனுப்புகிறாங்க, ஓகே பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் அனுப்புகிறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அது இன்பர்சனாக அந்த ப்ராடக்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் இன்பர்சனாக அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு டெலிவரி ஆகும்போது அது கூட வந்து இன்வாய்ஸ் வருதுன்னா ஓகே, ஒரு வேலிட் ரீசன். உங்களோட ப்ராடக்டே ஃபிசிக்கல் கிடையாது, அது வந்து ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் இருக்குது. அந்த கோர்ஸ், அது ஒரு கோர்ஸு, நீங்கள் போய் ஆன்லைனில் பார்த்துக்கலாம். இதுக்கு எதுக்கு நீங்கள் முதல்ல பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று அனுப்பணும்? நீங்கள் இன்வாய்ஸ் தான் அனுப்பணும். நீங்கள் அந்த பொருள் ஒன்று பார்சல் பண்ணி நீங்கள் அனுப்ப போகிறதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி அது தட் எக்ஸிஸ்ட், எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் இட் இஃப் த பே ஃபார். அதுக்கு எதுக்கு நீங்கள் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் தனியாக இன்வாய்ஸு அப்படின்னு சொல்லி ஏட்டோடி நந்தா ப்ரோ சப்போர்ட் பண்ணுறது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பேமெண்ட் ரெசிப்ட்றது நீங்கள் பேமெண்ட் வாங்குறதுக்கான அக்னாலஜ்மெண்ட். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா ஸ்வைப்பிங் மிஷினில் ஸ்வைப் பண்ணோன்னா கிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அது பேப்பர் பிரிண்ட் ஆகும். அதுதான் பேமெண்ட் ரெசிப்ட். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு பில்லு கொடுப்பான். அதில் தான் நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்க, அவங்க ஜிஎஸ்டி நம்பரு, கடையோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். டயால் டிசைன்ஸ் கிட்ட இருந்து வந்தது பேமெண்ட் ரெசிப்ட் தவிர டாக்ஸ் இன்வாய்ஸ் கிடையாது. ஸ்கிரீன்ல நீங்க இப்ப பாக்குறது ஃபில்லி அப்படின்ற கஃபேயோட பில்லு. இதுல பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி டீல்ஸ் இருக்கா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஆனா ஜிஎஸ்டி நம்பர் இல்ல. ஏன் இல்லனா, இது ஒரு ஆட்டோ ஜெனரேட்டட் பில். இதே மாதிரி தான் டெய்லர் அக்கவுண்ட் ஜெனரேட் ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆன பேமெண்ட் ரெசிப்ட். இந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம்ன்றது ஃபில்லியோடது. ஆனா இந்த ப்ராடக்ட் நமக்கு டெலிவரி பண்றது அந்த பிரான்சைசி எடுத்த அந்த கடை ஓனர். அந்த கடை ஓனருக்கும் தனி ஒரு ஜிஎஸ்டி இருக்கும். அந்த ஜிஎஸ்டியை அந்த கடைக்காரரு போர்ட்லயோ இல்ல அங்கேயே போட்டு வச்சிருப்பாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம அதை வாங்கிக்கலாம். பொதுவா B2B சேல்ஸ், B2C சேல்ஸ் ரெண்டு இருக்கு. B2B சேல்ஸ்ல தான் ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். B2C சேல்ஸ்ல ஜிஎஸ்டி இல்லனாலுமே பிரச்சனை இல்ல, இதை மொத்தமா சேர்த்து வச்சு தான் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுவாங்க. ஜிஎஸ்டி போர்ட்டல் நம்ம பேரே வராது. அதே மாதிரி இந்த டயர் அக்கா ஜிஎஸ்டியே வச்சு இல்லாம ஜிஎஸ்டி நம்ம கிட்ட வாங்கினா தப்பு. ஆனா இவங்க கிட்ட ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இவர் என்ன சொல்லிருப்பாருன்னா, ஆனா டயர் அக்காவோட ஜிஎஸ்டி எப்போ ரெஜிஸ்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 4ஆம் மாசமே ரெஜிஸ்டர் இருக்கு. அண்ட் இவரு பர்ச்சேஸ் பண்ணது 7ஆம் மாசம். சோ அவங்க கிட்ட ஆல்ரெடி ஜிஎஸ்டி இருக்கு. ஆனா இவரு தான் அதை பார்க்காம கவனிக்காம வீடியோல வந்து சொல்லிட்டு இருக்காரு. நான் குமார் அவசரப்பட்டிய அப்பயும் நம்மளோட பிரியாணி கடைக்காரர் என் ஜிஎஸ்டி வந்து கவர்மெண்ட்டுக்கு போச்சா இல்லையான்னு வந்து நம்பிக்கை இல்ல அப்படின்னு நினைச்சாங்கன்னா ஜிஎஸ்டி செக்கர் அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. போட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வரும் சர்ச் டாக்ஸ் பேயர் அப்படின்ட்டு. அதுல டயலாக் டிசைன்ஸோட ஜிஎஸ்டி நம்பர் போட்டுட்டு கீழே கேப்சா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்துரும். லீகல் நேம் ஆஃப் பிசினஸ் செம்மொழி தயாலு. தயாலுன்றது அவங்க பேரு, செம்மொழின்றது அவங்க அப்பா பேரு. ட்ரேட் நேம் தயாலு டிசைன்ஸ். எப்ப ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க? 4ஆம் மாசம். என்ன டைப்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். இதுல ஃபுல் ஓனர்ஷிப் வந்து டயர் அக்கா கிட்ட மட்டும் தான் இருக்குது, வேற யாருக்கும் இல்ல. பார்ட்னர்ஷிப் எதுவும் கிடையாது. அவங்க ஒரே ஒரு ஆள் தான் ஓனர். ஜிஎஸ்டி ஸ்டேட்டஸ் ஆக்டிவா தான் இருக்கு. ஜிஎஸ்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். B2Bனா வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், அதுக்கப்புறம் B2Cனா வந்து பிஸ்னஸ் டு கன்சியூமர்ஸ். இது ஈஸியாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, ஒரு பன்னீர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பன்னீர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த பன்னீருக்கு கம்பெனி கிட்ட இருந்து ஒரு க்ரோசரி ஸ்டோர் இங்கே இருக்குது. அந்த க்ரோசரி ஸ்டோர் வந்து வாங்கினாங்கன்னா அது வந்து B2B. இது மேனுஃபேக்சர் கிட்ட இருந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோர் கிட்ட போகுது. அந்த ரீட்டைல் ஸ்டோரில் இப்போ நான் ஒரு கன்சியூமராக போய் இவங்க வந்து வாங்குறது ஒரு நிறையா வாங்குவாங்க, ஒரு 20 கிலோ 30 கிலோ அப்படின்னு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் சைட் இப்போ நான் போய் ஒரு கிலோ 1/2 கிலோ அப்படி வாங்குறேன்னா இது வந்து அந்த ரீட்டைல் ஸ்டோர்லேருந்து நான் வாங்கும்போது இது B2C. இப்போ B2Bயில் அது ரெண்டுமே வந்து ஒரு பிஸ்னஸ் கார்பரேட். அங்கே வந்து செல்லரோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸும் வேணும், பையரோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸும் வேணும். இப்போது நான் வந்து ஒரு கன்சியூமர், காமன் பப்ளிக், நான் போய் வாங்குறேன்னா நான் வந்து இப்போ வந்து அவங்கக்கிட்ட என்னோட ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் என்கிட்ட இருக்குது, எனக்கு இந்த ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் இன்புட் பண்ணி எனக்கு இன்வாய்ஸ் கொடுங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணி தான் கொடுக்கணும். அதை அவங்க அப்ஜெக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி என்கிட்ட ஜிஎஸ்டி இல்லை, நான் ஜஸ்ட் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணுறதுக்கு எனக்கு இந்த ரெசிப்ட்ஸ் எல்லாம் வேணும்னா அதில் அவங்களோட ஜிஎஸ்டி இருந்து தான் ஆகணும். இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு அதில் மென்ஷன் ஆயிருந்துச்சுன்னா இவ்வளோ கலெக்ட் பண்ணுறாங்க, இப்போ 100 ரூபாய்க்கு 18% 18 ரூபா ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் இருந்து தான் ஆகணும். இப்போ ஒரு ரீசெண்டான ஒரு இஷ்யூ நடந்துச்சு. என்னென்னா, இப்போது யூபிஐ டிரான்சாக்ஷன் ஒரு அபோவ் பர்டிகுலர் அமௌண்ட் மேலே போச்சுன்னா அதுக்கு ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்துச்சு. அது வந்து அவங்க டிஸ்கஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் அந்த லா வந்து பாஸே ஆகலை. அதுக்குள்ளே இதெல்லாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி இது வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா, நான் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போயிருந்தேன். எங்கள் கம்பெனிக்கான ப்ராடக்ட்ஸ் அங்கே வாங்க போகும்போது நான் ஜிபே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜிபே பண்ணும்போது அப்போ நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களா, அப்போது ஆல்ரெடி டேக்ஸ் இருக்குது, நீங்கள் ஜிபே பண்ணுறதுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு தனியாக நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கனால இந்த மாதிரி எந்த லாஸ் ஜிஎஸ்டி ரிலேட்டடாக என்ன வந்தாலும்
நான் அப்டேட்டடாக இருக்கணும். ஏன்னா நான் ஒரு கார்ப்பரேட்டுக்கு சேல் பண்ணிருக்கேன் கூட்ஸை, அதே மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் வந்து என்கிட்ட வாங்கினாலும் அவங்களுக்கும் சேல் பண்ணணும். இப்போ இண்டிவிஜுவல் கார்ப்பரேட்னா அவங்க பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க, இண்டிவிஜுவல் என்கிட்ட ஜிபே பண்ணுறாங்க அப்படின்னா நான் அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்கும்போது அது வேலிடா, இந்த லா பாஸ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி நான் இந்த மாதிரி எந்த நியூஸ் வந்தாலும் என் ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் போய் நான் அதை ரிசர்ச் பண்ணி வந்திருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். அதனால் எனக்கு தெரிஞ்சனால இந்த ஸ்டேஷ்னரி ஸ்டோர் கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி இன்னும் பாஸே ஆகலையே, எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க, அது பாஸ் ஆனதுக்கப்புறம் தானே நீங்கள் கேட்கணும் அப்படின்னும் போது, ஓ அப்படியே எனக்கு தெரில, எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதனால் நானும் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாங்க. இதில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. இவர் மாதிரி ஒருத்தர் எல்லாரும் சொல்கிறாங்க தெரியாமல் கலெக்ட் பண்ணுறாரா இல்லையான்னு எனக்கு தெரில, ஆனால் தெரியாமல் கலெக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க சொன்னோடனே. இதுக்கப்புறம் 2வது டைப் ஆஃப் பீப்புள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், இன்னும் லாவே வரல, ஆனால் பேச்சு பொருள் ஆனதுக்கப்புறம் இதை வச்சு எக்ஸ்ட்ராவாக சம்பாரிச்சிக்கலாம். இப்போ 5000 ரூபா உங்களுக்கு டேக்ஸோட இன்க்ளூடடாக அந்த ப்ராடக்ட்டோட பில் வருது, அதுக்கு மேலே அந்த 5000 ரூபாய்க்கு 18% வாங்குறாங்கன்னா அதுக்கு யாருக்கு ப்ராஃபிட்? அது வந்து ப்ராஃபிட் யாருக்கு? அந்த கடைக்காரருக்கு தானே. இது தெரிஞ்சே அவங்க பண்ணுவாங்க சில பேர், அதை நம்ம சொல்ல முடியாது யார் தெரிஞ்சு பண்ணுறா யார் தெரியாமல் பண்ணுறாங்க. சில பேர் இந்த மாதிரி விஷயத்தை யூஸ் பண்ணிக்குவாங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. அதனால தான் வந்து இப்போ பிரியாணி மேன் அந்த இன்வாய்ஸை வந்து ஜிஎஸ்டி இல்லைன்னு சொன்னதை நான் வந்து ஏன் அப்ஜெக்ட் பண்ணல, அவருக்கு ஃபேவராக இருக்குன்னா இதுதான். இப்போ ஜிஎஸ்டின்னு இவ்வளோ அமௌண்ட்டுக்கு இவ்வளோன்னு வாங்குறீங்கன்னா ஜிஎஸ்டி டீட்டெயில் போடுறதுல என்ன? இந்த இஷ்யூ ஆனோடனே உடனே மாற்றி தெரிஞ்சு உங்களுக்கு ஏன் ஃபஸ்ட்டே போட தெரில? இதே மாதிரி ஷிஃப்ட் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த வெப்சைட் கிட்டே போய் பேசும்போது, அவங்களோட எக்ஸிக்யூட்டிவ் கிட்டே போய் பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதோட ஃபுல் ஆக்சஸ், இன்வாய்ஸோட ஃபுல் ஆக்சஸ் வந்து அட்மின் கிட்டே இருக்குது. அதே மாதிரி எங்ககிட்ட இன்வாய்ஸ்னு தனியாக ஒன்றும் பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் ரெசிப்ட்னு தனியாக இல்லை, ரெண்டுமே ஒன்று தான். இது தெரியாத மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பாங்க? அந்த கிளாஸ் ப்ளஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தான். So the payment receipt, I will also have an access to the receipts and everything. Exactly. I mean, admin panel have all access. Like the receipt. You will be the admin, no ma'am. You will be the admin, so admin will get all. ஸோ கிளாஸ் ப்ளஸ் ரெப்ரசன்டேட்டிவே தெளிவாக சொல்கிறாரு, அட்மின் அதாவது தயாலுவுக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இப்போ தயாலு டிசைன்ஸ்லேருந்து வந்தது பேமெண்ட் ரெசிப்டா இல்லை டாக்ஸ் இன்வாய்ஸா? தயாலு டிசைன்ஸ் கிட்ட இருந்து வந்தது பேமெண்ட் ரெசிப்டா தவிர டாக்ஸ் இன்வாய்ஸ் கிடையாது. ஸோ தயாலு டிசைன்ஸ்லேருந்து வந்தது வெறும் பேமெண்ட் ரெசிப்டா இல்லை அதுவே தான் டாக்ஸ் இன்வாய்ஸா அப்படிங்கிறதையும் அதே எட்டெக் பிளாட்ஃபார்ம் தான் சொல்லணும். பேமெண்ட் ரெசிப்ட் அண்ட் டாக்ஸ் இன்வாய்ஸ் செப்பரேட் திங்ஸ் ஆர் இஸ் இட் லைக் சிங்கிள் ஃபார்ம்? Single form, ma'am. Okay, but there are no separate documents like payment receipt and then tax invoice. It is all the same. No. There are no those separate invoices, ma'am. They get only a single invoice, ma'am. So அந்த எட்டெக் பிளாட்ஃபார்ம் சொல்றது என்னன்னா, அந்த பேமெண்ட் ரெசிப்ட் தான் எங்க இன்வாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா அந்த பேமெண்ட் ரெசிப்ட் அவங்க இன்வாய்ஸ்னு தான் கூப்பிடுறாங்களே. Once your student will pay the amount, ma'am, he and she will get a invoice directly from the application, ma'am. ஸோ தயாலு டிசைன்ஸ் வெப்சைட்ல கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் டவுன்லோட் பண்றதுக்கு அவைலபிளா இருக்கிறது இந்த இன்வாய்ஸ் தான். ஸோ டவுன்லோட் பண்ணி இன்வாய்ஸ் ஓபன் பண்ணா டைட்டில் என்ன போட்டிருக்கு? பேமெண்ட் ரிசிப்ட். இதெல்லாம் என்ன எனக்கு A2D ப்ரோ வந்து இது ஒரு விஷயம் விட்டுருங்க. இப்போது சிந்திகா நயன் அவங்கள பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி செட் ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வேலிடான ஆத்தரைசேஷன்ஸ் லைசன்ஸ் இல்லாமல் ஒரு மெடிக்கல் ஐட்டமை வந்து செல் பண்ணிருக்காங்க. இந்த மெடிக்கல் ஐட்டமுக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள், இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர் என்னமோ வயிற்றுல விக்ஸ் தடவைனா வந்து தப்ப குறைஞ்சிருமா, அந்த வீடியோவை எடுத்து இதுக்கு கம்பேரிசன் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு புரியல என்னன்னு. அதே மாதிரி இந்த மேட்டர் வந்து இதுக்கப்புறம் நான் வந்து இதுல தலையிட போறது இல்ல, இதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல போறது இல்ல, இதுக்கெல்லாம் இவ்வளவு எல்லாம் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் எனக்கு டைமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கப்புறம் நீங்க என்ன வீடியோ போட்டாலும் அதுக்கு ரிப்ளை வராது. ஏன்னா சொல்ல வேண்டியலாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஏன் அன்லிஸ்ட் பண்ற பிரைவேட் பண்ணாமன்னு சொன்னா, அதுல பேசுற கண்டென்ட் தப்புலாம் கிடையாது, அந்த பேசுறதெல்லாம் கரெக்ட் தான். எனக்கு அது இன்னும் அது வச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. எனக்கு புரியல, இவர் வந்து இனிமேல் அதை பற்றி எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதை சொல்ல மாட்டேன், அது எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இட்ஸ் நாட் அ வேலிட் ரீசனிங், வேலிட் எக்ஸ்ப்ளனேஷன். அதுக்கு நீங்கள் பண்ணி தான் ஆகணும். இது ஒரு ரிக்வஸ்ட். இதில் வேறு வந்து A2D ப்ரோ வந்து அவங்களோட ஸ்டோரியில் யாரோ ஒரு உச்சியா பாட்காஸ்ட்னு சொல்லிட்டு, அது என்னென்னு எனக்கு ப்ராப்பராக அந்த ஃபர்ஸ்ட் நேம் என்னன்னு தெரில, அந்த பாட்காஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க, இப்போ போயிட்டுருக்கிற இஷ்யூ இது, நீங்கள் தேவையில்லாமல் சிந்திகா நயனோட இஷ்யூ எடுத்துகிட்டு வரீங்க. இப்போ போயிட்டுருக்கிற இஷ்யூனா என்னென்னா, நம்ம டெய்லர் அக்கா ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இல்லை, ப்ராப்பராக இல்லை, அந்த ஃபேம் வந்து ப்ராப்பரான ரெஜிஸ்டரான ஃபேம் கிடையாது அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கிற இஷ்யூ. அதை பேசாமல் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் நீங்கள் வந்து மிஸ்கன்செப்ஷன் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அந்த பாயிண்ட் சுத்தமாக ஐம் நாட் ஈவன் அ சிங்கிள் பர்சன்டேஜ்
convinced about that point. ஒரு பெரிய காஸ் ஒன்று நடந்துச்சு, அந்த காசுக்கு இது வந்து பிரச்சனையா இருக்கு, இந்த வீடியோ மிஸ்லீடிங்கா இருக்குங்கிறத சிட் ஃப்ரீக்வன்சி புரிஞ்சுக்காம இருக்காங்களே, இது கரெக்டா இல்லையா? இந்த பிரச்சனைய நீங்க எந்த மாதிரி டைம்ல பேசுறீங்க, எந்த சிச்சுவேஷன்ல பேசுறீங்கிறது இருக்கு. இங்க பர்னிங் இஷ்யூ எது? பிரியாணி மேன் வந்து டெய்லருக்கா ஸ்கேம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அது மூலமா அவங்க செக்ஷுவலைஸ் பண்ணி தான் கண்டென்ட் பண்றாங்கன்னு தன்னோட இனிஷியல் பாயிண்ட்டை நிறுவ பாக்குறாரு. இந்த பாயிண்ட்டை கவுண்டர் பண்ண வேண்டியதுதான் நம்மளோட வேலையை தவிர இந்த டைம்ல கொண்டு போய் கிரிஜாவை பத்தி நான் எக்ஸ்போஸ் பண்றேன்னு பேசுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்ச அபத்தம் தான். இந்த இஷ்யூல அவங்க ஸ்கேம் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதை வந்து மக்கள் நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க ஸ்கேம் பண்ணல, அவங்க அம்மா ஸ்கேம் பண்றாங்க, அதை அவங்க கேட்கல அப்படின்னு சொல்றதும் ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் தான். பிரச்சனையை டைவர்ட் பண்றது தான். எனக்கு புரியல, இந்த இஷ்யூ அந்த இஷ்யூ எந்த இஷ்யூ எப்படி இருந்தால் எந்த இஷ்யூ இருந்தால் என்ன இஷ்யூ இருக்கு, அதை பத்தி ஒருத்தங்க அதை வந்து ஓப்பனா சொல்றாங்க. அந்த விஷயத்தை சேஞ்ச் பண்றதுக்கு பார்ப்போமா இல்லை இப்போ அந்த விஷயம் பேசக்கூடாதுன்னு எனக்கு புரியல. ஃபைனல் கன்க்ளூஷன் என்னன்னா, we should talk about scam until it is resolved. அது இல்லாமல் நம்ம 2-3 பேர் பேசிட்டாங்க, ஓகே போதும், இதுக்கப்புறம் பேசணும்னா ஸ்கேம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். சொல்யூஷன் கிடைக்கிற முடியும் பேசுங்க, எல்லாருமே பேசுங்க. ஒரு சின்ன சின்ன விஷயம் இருந்தாலும் அது சின்னதாக உங்களுக்கு தெரியறது, அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதை பற்றி எல்லாருமே பேசணும், போஸ்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் அக்னாலஜ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இன்வாய்ஸ் கொடுக்குறாங்களான்னு பாருங்கள். அப்படி இன்வாய்ஸ் கொடுக்கலன்னா ஜிஎஸ்டி டீடைல்ஸ் அதில் இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா எனக்கு ஜிஎஸ்டி டீடைல்ஸ் எங்கன்னு கேளுங்க, டேக்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க எங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் 3rd பாயிண்ட்டு, ஆட் வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். இனிமேல் பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்னால் அது பெய்ட் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லணும். இல்லை ஃபேக்காக ரிவ்யூ பண்ணி போட்டுட்டு இருந்தாங்கன்னா இது நமக்கு தான் நஷ்டம். அதனால் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கணும். பெய்ட் ப்ரொமோஷன்னா பெய்ட் ப்ரொமோஷனாக இருக்கும். அந்த ரிவ்யூஸ் எல்லாமே ரியலாக இருக்கணும், ஃபேக்காக இருக்கக்கூடாது. கடைசியில் என்னென்னா, நம்ம பிரியாணி மேன் வந்து ஒரு அப்பாவியாக பாதிக்கப்பட்டார். அவர் கேட்டது கரெக்டான கொஸ்டின் தான். ப்ராப்பரான நாலேஜ் இல்லாமல், எந்த லாவும் எதுவுமே தெரியாமல், எந்த லீகல் அட்வைஸும் கேட்காம, இந்த மாதிரிலாம் ஒரு ஃபேர்ம் நடத்திட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்டுட்டு அவர் இதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு கிளியராக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கரெக்டாக சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனால் அவர் சொன்னதில் சில விஷயம் வந்து ரொம்ப தப்பு, அது நான் வந்து அதுக்கு நிற்கலை, அதெல்லாம் தப்பு தான். ஆனால் இந்த இன்வாய்ஸ் விஷயத்தில் அவர் பண்ணது கரெக்டு. ஓகே, இவ்வளோதான் வீடியோ. இதெல்லாம் நான் என்னோடய வீடியோவை பார்த்து இன்னும் 2-3 பேர் 4-5 பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப I would be the happiest person. This has to stop. முக்கியமாக பெய்ட் ப்ரொமோஷன் எது இல்லைங்கிறது அந்த வீடியோவில் கிளியராக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி இன்னும் ஒரு பொருள் நல்லா இருக்கிற பொருளை நல்லா இல்லாத பொருள் கூட கம்பேர் பண்ணி இதை வந்து நல்லா இருக்குங்கிறத சொல்கிறதையும் ஸ்டாப் பண்ணணும். அது நம்மளால தான் முடியும். இல்லைன்னா நம்மளும் ஒரு நாள் வந்து அதுக்கு அஃபெக்ட் ஆகி தான் நிற்போம், நம்மளும் கரெக்ட் ஆயிடுவோம். இதெல்லாம் விட்டு நான் வியூஸ்க்காக தான் பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, பிகாஸ் if the people who sees my video get to know all about these scams, that's my whole point, right? வியூஸ்க்காக தான் பண்ணுறேன். What am I made? என்னை ஏமாத்துறாங்க. கடைசியில் நம்ம தான் ஏமாளி போல.